ஹாய் மக்களே, நான் தான் தீபக். ஜோவில் டிஸ்கவர் நம்ம சேனல்ல பிரைட்டா ஒரு சப்ஸ்கிரைபோட ஆரம்பிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம சேலம் டு சிக்மங்களூர் ட்ரிப்ல வந்து மைசூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். மணி வந்து காலையில 4:30 ஆரம்பிச்சோம். 1:45 ஆயிடுச்சு. நாங்க பொறுமையா தான் போவோம். நாங்க ரேசர்ஸ் இல்ல, நாங்க ஒரு டிராவலர்ஸ் தான். ஆஹா, நீங்க வேணும்னா வேகமா போய்க்கலாம், பட் அது நாங்க சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே போனா நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கர்நாடகா போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆமா, ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன் போடுறாங்க. ஃபைன் வந்து எக்கச்சக்கமா டீமேட்ஸ்லாம் வந்துருச்சு. பின்னாடி எங்களோட ஆர்மி வந்துட்டு இருக்குது. ஆமா, ஒண்டிக்கிறோம். சம்பவம் நிகழ்ந்து விட்டது. லைசன்ஸ் பில்லியன் ரைடர் நாட் வேரிங் ஹெல்மெட். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இல்ல 2 ஹெல்மெட் கார் தான். Not wear while you driving, right? Your penalty for not wearing helmet. Your name? My name Santosh. Book name Prabhu. Your name? My name Santosh. என்ன தெரிகிறது? No, cash, only cash. How do you payment with that? 1000 2 பேருக்கும். Sir, online ATM. Go. பில்லு வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா? இல்ல 2 பில்லுமா? அதனால நீங்க ஸ்லோவா ஸ்டெடியா சேஃபா வாங்க, பிரச்சனை இல்ல. இன்னும் எப்படி 3 மணி நேரம் ஆயிரும். எங்களுக்கு இன்னமும் வந்து ஒரு 170 கிலோமீட்டர் இருக்கு. நாங்க அந்த அளவுக்கு ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கோம். நாங்க அங்க போயிட்டு அங்க என்ன அங்க எப்படி இருக்குன்னு சொல்றோம். இந்த டிராவல் நல்லா தான் இருக்கு. இல்ல தம்பி, ரொம்ப லாங் டிரைவா இருக்கு. போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்குன்னு சொல்றது தப்பு. அவங்க காமனா இருக்காங்க. நம்ம பசங்க கேர்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. அது அப்படி, ஏன்னா நாம தானே கேர்ஃபுல்லா இருக்கணும். இவனுங்க சௌரியத்துக்கு ஹெல்மெட் போடாம ஆட்டிக்கிட்டு வந்தா அப்புறம் அங்க என்ன பண்ணுவாங்க? அண்ணன் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாரு. நீங்க அதெல்லாம் காமெடி தான் சொல்லிட்டு இருக்கேன். யார் வந்தாலுமே நம்ம வந்து தேவையான பொருளை எடுத்துட்டு வர்றது, நம்ம சேஃப்டி கேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்.
யூஸ் பண்ணிக்கிட்டு நாம கரெக்டா டிராவல் பண்ணா நம்மள யாரும் ஃபைன் போட மாட்டாங்க. மிஸ்டேக் வராத அளவுக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு இருக்கணும். ஏதாவது 1-2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட் அந்த மாதிரி யதார்த்தமா போடுவாங்க. பட் ஆனா இது வந்து நம்ம சைடுல தான் என்கிட்ட ஹெல்மெட் போடுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நாங்க ஒத்துக்கிறோம். ஆமா ஆமா எனக்கு கேட்கலாம் இல்லையா, போலீஸ்க்கு நம்ம கேட்கலாம்ல. ஏங்க இந்த மாதிரி எங்க சைடு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நம்ம பேசலாம். அங்க பேசுறதுக்கான ஆப்ஷன் இல்லல்ல. இருக்கு. அதனால வந்து எங்க சைடு தப்பு இல்லங்க, ஒத்துக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைடுன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி ரைடிங் கியர் நம்ம பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணோம். ஏன்னா அது நம்மளோட சேஃப்டிக்கு. அது ஒரு 500 ரூபாய் ஃபைன் ஒரு டைம் பண்றது பிரச்சனையே கிடையாது. ஒரு டைம் ஸ்லிப் ஆயிட்டா கூட பல லட்சம் லாஸ் அது சம்பாதிச்சுக்கலாம். பல பெயினை நம்ம தாங்கணும். அது ரொம்ப கஷ்டமான. இப்பயும் பெயினை தாங்கிட்டு தான் வராங்க ரோடு அந்த மாதிரி. ஆமா எல்லாம் அடியில எரியுதாம்பா, ஒண்ணும் முடியலையா பாவம். அது அனுபவிக்கணும். அப்புறம் இந்த வயசுல அனுபவிக்காம எத்தனை 6 ஒரு 2 ஒரு 8 மணி நேரம் டிராவல். இப்பதான் இப்ப அடியில ஏறி ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் கால்ல தொங்க போட்டு வராங்க. இப்ப யானை தும்பிக்கே தொங்க போடும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. போக எல்லாம் கிழிச்சிரும். சிக்மங்களூர் நாம வந்து ரீச் பண்றதுக்கு அவங்க சின்ன பின்னம் ஆயிருவாங்க. என்ன இடையில டீ பிரேக் எடுத்துக்கிறாங்க. சோலி முடிஞ்சு மாப்பிள்ளைகளை வச்சு செஞ்சிடலாம். ஆனா என்ன பண்றது, பாவமா இருக்குது. நம்ம பசங்க போயிட்டாங்க, நாம தான் சப்போர்ட் பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, ரைடர்ஸ்லாம் இம்மோர்டல்ஸ். எவ்வளவு வழினாலும் தாங்கணும். ஐயோ சாமி வேற அழுதாலும் மனசுக்குள்ளதான் இருக்கணும், சத்த வெளியே வந்துடக்கூடாது. கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க. நாங்க இன்னும் ஸ்பெசிபிக்கா வந்து பெருசா நிறைய கண்டென்ட் எடுத்துக்கலாம் போல. இடையில வர கண்டென்ட் என்ன நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளவுதான். நீங்க பிரைட்டா ஒரு சப்ஸ்கிரைபோட ஆரம்பிச்சீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஆமா என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்க இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை பண்றோம். எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னு தெரியல எங்களால. ஓகே, எவ்வளவு போனாங்க? நேரா போல வளைஞ்சிருப்பாங்க பாருங்க. நீ சோட்டா சாப்பிட்டு ஒரு ஹெல்மெட் எடுத்துக்காங்கன்னா எவனை எடுத்துக்க மாட்டீங்க. அழகா பாத்தியா எப்படி ஓடிட்டு போய் பாத்தியா, அப்படியே இப்படி இருக்கின்றா டிரைவர்னா. தெரியல புரியலுக்கு நானும் இப்படி பின்னாடி வருவனால நீ சொட்ட பழகினால 500 ரூபாய் ஃபைனு மட்டமணி. ஆமா ஆன்லைன் பேமெண்ட் இல்லைன்னு வருதுங்க. பாவம்டா, பிள்ளையோட கூட்டுருமா இவனையும் முடிச்சுட்டாங்க பாவம். ஹெல்மெட் எந்த ஹெல்மெட்? கார்ல வாழான்னா வந்தா முடிஞ்சிருக்குமா? 500 ரூபாய் தண்டா. இல்ல பத்தி அதோட இது முன்னாடி இன்னொரு போனதானே பைக் அடிட்டு போச்சு. இல்லதான் பிள்ளைலாம் தனியா ஜாலியா ரைட் பண்ணிட்டு போகுது. தனியா போகுது. அதுதான் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு நல்லா இருந்துக்கணும். அப்போ ஒன்று இருக்க மாட்டேன் பார்த்தோன்னு ஹெல்மெட் போதுலையா மாத்தி விட கூட சரி சொல்லி 1000 ரூபா நமக்கு மட்டுமே. ஆன்லைன்ல போட்டா காசு கட்ட மாட்டாங்க. அவன் ஆன்லைன்ல போட்டு பார்த்தானா இதுல இருக்கிற பையனை பார்த்தா அவனே ஷாக் ஆயிடுவான். இல்ல அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்ல. இதான் பார்த்தாலே விட்டா தோணும். இதெல்லாம் இவனுக்குதான் வண்டி எடுத்து பையனை கட்டி போறாங்க தோணும். ஆய் மாரி பிடிக்கிறானுங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க? இதுதான் உங்க இருக்கா? நானதான் அப்படி நிறுத்த மாட்டேன். இதோட இப்படி வளர்த்து நிற்கிறானுங்க. முன்னாடி போயிட்டானுங்கடா யாரும் சொல்லுங்க கொடுங்க.
நின்று பில்ல காமிச்சுட்டு பழகி மேலேயே வருவாங்க. நாளைக்கு மாட்டேன் சொல்றேன். நாளைக்கு தான் நம்ம ஊருக்கு போகணும். நம்ம ஊர்லயே கேஸ் போடுவாங்க. பின்னாடியா ஊட்டியில் போடுவாங்க. ஊட்டியில போடுவாங்களா? இறக்கி விட்டுறாங்க. இறக்கி நடந்தோடனே இறங்கி தாவணத்தில் யாரா நீங்க லிஃப்ட் கேட்ல போனா அப்படின்னு வருது. இல்ல டிக்கிக்குள்ள போட்டு சாத்தி போடுறான். ஊட்டியில இருந்து கீழே இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள காட்டிக்க. வாங்கி